8 மணி டைம். அதுக்கு பின்னாடி வளைகுடாவில் இருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய எந்த நிறுவனத்திலையும் யாரும் நிற்க வேண்டாம், நாங்க தாக்குவோம் அப்படின்னு சொல்லி இருந்த ஈரான் சொன்னது போன்ற நேற்றைய தினம் பஹ்ரைன்ல உள்ள அமேசானுடைய ஒரு நிறுவனத்தின் மீது பெரிய வெடிகுண்டை போட்டு சேதப்படுத்தி இருக்கக்கூடிய செய்தி இன்னைக்கு காலையில வந்து கொண்டிருக்கிறதை பார்க்கலாம். அதே மாதிரி அதற்கு முன்னாடி துபாயில் உள்ள யுஏஇல இருக்கக்கூடிய அமேசான் நிலையம் தாக்கம் செலுத்தி இருந்துச்சு. இப்படி சொன்னதை செய்யக்கூடிய வகையில் ஈரான் பகுதியில் இருந்து வந்த ஆயுதங்கள் இஸ்ரேல்ல விழுந்து கிட்டத்தட்ட 12 பேர் காயமடைந்ததாக சொல்கிறார்கள். காயமடைந்தார்களா இறந்தார்களாங்கிற செய்தி 100% தெரியாது. ஆனா காயமடைந்ததாக செய்தி அங்கிருந்து வெளியாகி கொண்டிருக்கிறது. இப்படி இஸ்ரேலுக்கு பலத்த அடியும் அமெரிக்காவுடைய நிறுவனங்களுக்கு பலத்த அடியும் விழுந்து கொண்டிருக்கிறது. இப்ப ஈரானுடைய இந்த நேரத்தில் ஹார்மூஸை நாங்கள் மூடி வைத்திருக்கிறோம் என்று சொல்லும் போது ட்ரம்ப் சொல்லிருக்கிறார், ஹார்மூஸை நீங்கள் மூடி வைத்திருக்கின்ற காரணத்தினால் சோதனை உங்களுக்கு நாங்கள் யுத்தம் நடந்து கொண்டே இருக்கும் என்று சொல்லியிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில ஒரு புறத்துல எப்படி மறுபுறத்துல வந்து எங்களுக்கு அது ஹார்மூஸ் ஒன்றும் தேவையில்லை, இனிமே நாங்க விலக வேண்டியதுதான் அப்படிங்கிறது. இன்னொரு கட்டத்துல நாங்க மட்டும் இல்லைன்னா இஸ்ரேலுங்கிறதே இருக்காது என்கிற அளவுல ட்ரம்ப் கருத்தும் தெரிவித்துக் கொண்டிருக்கார். இந்த நிலையில என்ன அடுத்த கட்டமா நடக்குதுன்னு சொன்னா, ஈரான் வந்து முழுக்க முழுக்க அமெரிக்காவினுடைய டெக், அதாவது நெட்வொர்க் தாக்குகின்ற வேலைகள்ல அதிகமாக ஈடுபட்டு கொண்டு வருது. இந்த நெட்வொர்க் தாக்குதல் உள்ளாகிற போது வங்கிகள் சரியாக இயங்காது, அதே போன்று அமெரிக்காவினுடைய நிறுவனங்கள் சரியாக இயங்காத ஒரு சூழ்நிலை உருவாகும். இந்த தாக்கத்தினால கச்சா எண்ணெயினுடைய விலையை அதிகரிக்கக்கூடிய காட்சி, ஹார்மூஸை மூடி கச்சா எண்ணெயினுடைய விலை யுத்தம் நடந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகிறது. அதே போன்று ஆதரவு நாடுகள் என்று சொல்லி ரஷ்யா, சீனா, ஈரானுக்கு சார்பாக குரல் எடுக்கிற போது இந்த யுத்தம் மேலும் வளர்ந்து கொண்டு போகிறது. பொருளாதார நெருக்கடியை இந்த உலகம் சந்திக்கும் என்கிற அளவுக்கு வளர்ந்து கொண்டு போகிறது. பொறுத்திருந்து பார்ப்போம். அமைதியை நாடிய சமூகத்தில் ஒருவனாக உங்களிடத்தில் இந்த வீடியோ பதிவிடுகிறேன். பொறுத்திருந்து பார்ப்போம். உண்மைக்கு வெற்றி கிடைக்க வேண்டும், அதே நேரத்தில் உலகம் சமாதானத்தையும் நிம்மதியையும் எதிர்பார்த்து இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த சேனலுக்கு நீங்க புதுசாக இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து உண்மை செய்திகளுடன் உங்களிடத்தில் நான் இணைந்திருக்கிறேன்.